வயசான கணவன் மனைவி ஊருக்குள்ள தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வளர்ந்த 2 பிள்ளைகள் இருந்தும் இவங்களை யாரும் கண்டுக்கல. வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருக்க ஒரு நாள் அந்த வயசான கணவருக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. அதை கேள்விப்பட்ட 2 பசங்களும் அவரை பார்க்க ஊருக்கு வராங்க. வந்தவங்களுக்கு குலைய நடுங்கி போற அளவுக்கு பயங்கரமான சில சம்பவங்கள் நடக்குது. ஒரு கட்டத்துல ஏன்டா இங்க வந்தோம்னு நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அது ஏன், இவங்க பயப்படுற அளவுக்கு அங்க என்ன நடக்குது, அதை எல்லாத்தையும் தான் கதைக்குள்ள பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேரு விச்சு. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு த டார்க் அண்ட் த விக்கெட். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லையும் டிங் அடிச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்ல கூட்டமா ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே ஏரியாவில் ஒரு வயசான லேடி துணிகளை தச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஆடுகள் கத்திக்கிட்டு இருக்க சத்தம் கேட்குது. அதனால அவங்களும் அங்க என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ அவங்க பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவும் இல்லை. ஆனா அவங்களுக்கே தெரியாம அந்த ஆட்டு கூட்டத்துல என்னமோ இருக்கு. இவங்களும் சரி எதுவும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இவங்க வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஆடுகள் மறுபடியும் கத்த ஆரம்பிக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ள என்னமோ இருக்கு. மறுபடியும் வீட்டுக்குள்ள அந்த வயசான லேடியை கட்டுறாங்க. அங்க அவங்க இரவு உணவு சமைச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரம் அவங்களுக்கு என்னமோ சத்தம் கேட்குது. மறுநாள் காலையில அவங்களுடைய பொண்ணு தன்னுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்றதுக்காக பார்க்க வரா. இவங்களை பார்த்து அவங்க அம்மா, நான் தான் யாரையும் வர வேணான்னு சொன்னனே, ஏன்னா நானே அவரை தனியா பார்த்துப்பேன்னு சொல்ல, இவ இங்க வரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தன்னுடைய அண்ணனும் இங்க வந்துட்டான்னு கேள்விப்படுறா. இவளும் அவனை தேடி போனா அவரு ஒரு காருக்கு வீல் மாத்திக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட் இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா தன்னுடைய கணவரை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அந்த பையன், விடுமா எல்லாம் சரியாயிடும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டவங்க, எனது சரியாயிடுமா, உன்னுடைய அப்பா நல்லா இருக்கும்போது நீங்க ஒரு வாட்டி கூட வந்து அவரை பார்த்ததே கிடையாது. ஆனா இப்போ அவர் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவருக்கு சரியாயிடும் நான் சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்கெல்லாம் வரலன்னு இப்போ யாரும் அழுதான்னு சொல்லிட்டு போறாங்க. வெளியே வந்து இவங்க 2 பேரும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. விடு ப்ரோ, அம்மா ஏதாச்சும் கோவத்துல சொல்லியிருப்பாங்க. சரி நீ எவ்வளவு நாளைக்கு தங்க போறேன்னு கேட்குறா. அதுக்கு அவன், என்னால் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது, மேக்ஸிமம் 1 வீக் தான். சரிவா போய் தூங்கலான்னு உள்ள போறாங்க. அந்த பொண்ணும் உள்ள வந்து தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் பார்க்குறா. அடுத்து அங்கிருந்து தண்ணி குடிக்க போறா. அந்த நேரம் வீட்டுக்கு வெளியே என்னமோ சத்தம் கேட்குது. இதால அவ மெதுவாக நடந்து அங்கே போக அடையாளம் தெரியாத யாரோ அவங்க அப்பா அறைக்குள்ள இருக்காங்க. மறுபடியும் இவ உள்ள வரும்போது அவங்க அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு இவ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தூங்க போறா. மறுநாள் இரவாகும் போது அவங்க அம்மா மறுபடியும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தன்னுடைய அம்மா தான் மேல கோவமா இருக்கிறதால அவன் எழுந்து போய் அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க அதை காதிலே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவன் கடுப்பாகி அங்கிருந்து போன பிறகு தன்னுடைய கணவருடைய நிலையை பார்த்தவங்க கடுப்பாகி கேரட்டை வெட்டுங்கிற பேர்ல தன்னுடைய விரல்களையே நறுக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் அவங்களுடைய கோவம் அடங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில விடிஞ்ச பிறகு இவங்க கிச்சன் கிட்ட வரும்போது தன்னுடைய அம்மாவுடைய விரல்களை பார்த்துட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் வீடு முழுக்க சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல ஆட்டு தொட்டிக்கிட்டு வரும்போது அவங்க அந்த இடத்துல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே இவ தன்னுடைய அண்ணனை கூப்பிட்டு அவங்களுடைய உடலை மெதுவா கீழே இறக்குறாங்க. இந்த நிகழ்வு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சோகத்தை உருவாக்குது. எதுக்காக அம்மா இப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி வீட்டுக்குள்ள வரா. இவ யாருன்னா இவங்க அப்பாவுடைய நர்ஸ். அவளை பார்த்து இவங்க, எங்க அம்மா இதுக்கு முன்னாடி எதையாச்சும் உங்ககிட்ட சொன்னாங்களா, எதுக்காக அவங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த லேடி, தெரியல, ஆனா உங்க அப்பாவுடைய நிலைமையை பார்த்து உங்க அம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க, ஒருவேளை அது கூட அவங்கள இப்படி செய்ய வச்சிருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு அவளும் அங்கிருந்து வந்து தன்னுடைய அம்மா உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய பொருட்களை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே போல அவங்க அண்ணன் வந்து ஆடுகளை பராமரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் இவ, நம்முடைய அம்மா யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இதை அந்த நர்ஸ் தான் என்கிட்ட சொன்னான்னு சொல்ல, அதை கேட்டவங்க அண்ணன், யாருக்கிட்டனா பேசட்டும், அதனால என்ன, அதுக்காக யாராச்சும் தங்களுடைய சொந்த விரல்களை வெட்டிப்பாங்களா, இங்க வேற ஏதோ தப்பா இருக்குன்னு பேசிக்கிட்டே வராங்க. வீட்டுக்கு வந்தாவ குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரோ வெளியே நிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா இவங்க அப்பா. அதை பார்த்தவ பயந்து போறா. இந்த சத்தம் கேட்டு அவங்க அண்ணன் ஓடி வந்து, யாரும் இல்லம்மா வெளியே வான்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்காக, நான் பார்த்தேன் அப்பா தான் வந்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவரால் நடக்க கூட முடியாம இங்க படுத்துக்கிட்டு இருக்காரு. இவ போன பிறகு அவங்க அண்ணன் மட்டும் தனியா இருக்கும்போது ஒரு டைரியை பார்க்கறான். அதை கொண்டு வந்தவன் தன்னுடைய தங்கச்சி கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கான். இது அம்மாவுடைய டைரி தெரியுமா, இதுல என்ன இருக்குன்னு படிச்சிருக்கியா, அவங்க இங்க இருக்குன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க, இனி அவங்களால மூச்சு விட முடியாது, சாத்தானே மறுபடியும் கேட்குறேன், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு எழுதியிருக்காங்க. மறுநாள் காலையில இவங்க தன்னுடைய அம்மாவுடைய உடலை பார்க்க போறாங்க. அங்க இவங்கள பார்த்த டாக்டர், இது உங்க அம்மா கிட்ட கிடைச்சது, அவங்க ஏகப்பட்ட சிலுவைகள் வச்சிருக்காங்க, அது ஏன்னு தெரியல, அது மட்டும் இல்லாம நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு தற்கொலை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டவங்க மறுபடியும் வீட்டுக்கு வராங்க.
அப்போ அந்த பொண்ணு தன்னுடைய அப்பாவுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய வாய்க்குள்ள இருந்து ஒரு சிலந்தி பூச்சி வெளியே ஓடி வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த இவளும் ஐயோ என்ன இதுன்னு போர்வையை விலக்கி தேடிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் அவங்க அண்ணனும் வந்து என்னமோ தேடிக்கிட்டு இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு இவ என்னமோ பார்த்தேன், ஆனா இப்ப காணோம், இங்க நிஜமாவே ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு யோசிக்கிறா. சமைக்கலான்னு வந்தா அங்க அவங்க அம்மாவுடைய ரத்த கரைகள் இருக்கு. அது இவளை இன்னும் கடுப்பாக்குது. அதனால வெளியே வந்து தம் அடிச்சுக்கிட்டே அந்த டைரியில என்ன இருக்குன்னு படிக்கிறா. ஒரு கடத்துக்கு மேல போர் அடிச்சு தன்னுடைய அப்பா பக்கத்துல போய் படுத்துக்கிறா. இன்னொரு பக்கம் அவங்க அண்ணன் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ லைட்டை போடுறாங்க. அதால அவன் எழுந்து வெளியே வந்து பாக்குறான். ஆனா யாரும் இல்ல. சரி ஒன்னும் இல்லைன்னு நினைச்சு மறுபடியும் தூங்க போனா இந்த முறையும் யாரோ லைட்டை போடுறாங்க. இவனும் எழுந்து விளக்க நினைச்சிட்டு ஜன்னல் கிட்ட வந்து பாக்குறான். அங்க அவங்க அம்மா ஆகாயத்துல பறந்துகிட்டு இருக்காங்க. என்னடா அது பிரம்மையா? அப்படிதான் நினைக்கிறேன், ஏன்னா மறைஞ்சிட்டாங்களே அப்படின்னு போய் லைட்டை போடும்போது அவங்க அம்மா பின்னாடி தான் நிற்கிறாங்க. ஆனா இவன் திரும்பி பார்க்கும்போது யாரும் இல்லை. மறுநாள் காலையில விடிஞ்ச பிறகு இவ எந்திரிச்சு வந்து கண்ணாடியை பார்க்குறா. அப்போ இவ முகம் முழுக்க லிப்ஸ்டிக்கா இருக்கு. என்னடா அது, இது எப்படி வந்துச்சுன்னு ஓடி போய் தன்னுடைய அப்பா கிட்ட பார்த்தா அவருடைய கை கிட்ட ஒரு லிப்ஸ்டிக் இருக்கு. அதை பார்த்து இவ பயந்துகிட்டு இருக்கும்போது அந்த நேரம் ஒரு ஃபோன் கால் அடிக்குது. அதே பயத்தோட இவ போய் ஃபோன் எடுத்து காதில் வச்சா இவங்க அம்மா எல்லாரும் இங்க வர வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தைகளை அவ இந்த வீட்டுக்கு வரும்போதே கேட்டிருப்பா. இன்னொரு பக்கம் இவங்க அண்ணன் காரை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு ஆள் வந்து இத உங்க அம்மா கொடுத்தாங்கன்னு சிலுவைகளை கொடுக்குறான். அவங்க அடிக்கடி சர்ச்சுக்கு வந்து குழந்தைகளுக்கிட்ட கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்னைக்கும் தனியாவே இருக்கா போல நினைச்சுப்பாங்க. ஏன்னா எனக்கு பிள்ளைகள் இருந்தும் அவங்க என் கூட இல்ல. நான் மட்டும் தனியா வயசான என்னுடைய கணவரை பாத்துக்கிறேன். அடிக்கடி ஓநாய்கள் வேற இங்க வந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல இத அவங்க பையன் கேட்டுட்டு என்னுடைய அம்மா கிட்ட நீங்க தேவையில்லாம பேசி அவங்க மனசை மாத்திட்டீங்களான்னு கேட்குறான். அதுக்கு அவரு நான் அவங்களுக்கு உதவிதான் பண்ணேன். அவங்களுடைய இந்த நிலைமைக்கு நீங்க தான் முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம அந்த டைரியில உங்க அம்மா எழுதி வச்ச போல இந்த வீட்டுக்கு வெளியில எதுவும் கிடையாது. அது இந்த வீட்டுக்கு உள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு போக என்ன இருந்தாலும் பைத்தியம் போல உலகிட்டு இருக்கான்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் பயம். ஏன்னா ரெண்டு பேரும் வினோதமான விஷயங்களை பார்த்துருக்காங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. அந்த நேரம் ஆடுகள் கத்திக்கிட்டு இருக்குன்னு இந்த பொண்ணு மட்டும் தனியா அங்க என்ன இருக்குன்னு பார்க்க போறா. உள்ள போன அவ அம்மா தூக்கு போட்ட இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க. கூடவே கொண்டு போன டைரியையும் படிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ உள்ள யாரோ வந்தா போல சத்தம் கேக்குது. இதால அவ பயந்து அது என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அவ பின்னாடி நிழல் போல ஒரு உருவம் நின்றுகிட்டு இருக்கு. அங்கிருந்து மறுபடியும் வந்து தன்னுடைய அண்ணன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் அவன் இங்க என்னமோ தப்பா இருக்கு தெரியுமா, நான் இந்த இடத்துல அம்மாவை பார்த்தேன். அவங்க ஆகாயத்துல பறந்துகிட்டு இருந்தாங்க. நாம சீக்கிரமா அப்பாவை இங்கிருந்து கூட்டிக்கிட்டு வேற எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது வெளியே என்னமோ சத்தம் கேட்குது. இதை கேட்ட அவனும் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வரும்போது அவன் தங்கச்சி அங்க எதுவும் இருக்கு பாரு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. வெளியே பார்த்தா அந்த ஃபாதர் அவரும் கதவை திறப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் தங்கச்சி அதை பார்த்துட்டு வேணா போகாத, எதுவும் தப்பா இருக்குன்னு அவருடைய முகத்துல லைட் அடிச்சு பார்க்கும்போது அவர் பார்க்க வித்தியாசமா இருக்காரு. கூடவே அவனை பார்த்துட்டு உனக்கும் தொங்க கயிறு வேணுமான்னு கேட்குறாரு. அதே சமயம் வீட்டுக்குள்ளேயும் டெலிஃபோன் அடிக்குது. இதை அந்த பொண்ணு பார்த்துட்டு எடுக்கலான்னு போகும்போது அதுக்கு அவங்க அண்ணன் எடுக்காத, எப்படியும் இது ஒரு சூழ்ச்சியாக தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் உண்மை என்னன்னா அந்த ஃபாதரியார் தான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹலோ குழந்தைங்களா, ஃபோன் எடுங்க, நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்க, முடிஞ்ச வரைக்கும் அங்கிருந்து ஓடிடுங்கன்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்க. அப்போ அவருடைய வீட்டுக்குள்ளேயும் என்னமோ சத்தம் கேட்குது. உடனே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவர் அது என்னன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் முன்னாடி ஒரு பொண்ணு கையில கத்தியோட தன்னுடைய உடம்ப காயப்படுத்திக்கிட்டு இருக்கா. இத அவர் பார்த்துட்டு ப்ளீஸ் அவளை விட்டுடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் கண்ணு முன்னாடியே கழுத்து அறுத்துக்கிட்டு இறந்து போறா. இதை பார்த்து அவரு வேதனை தாங்காம துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போக மறுநாள் விடியும் போது இவங்க ஃபாதருக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த ஆளு ராத்திரி 3 மணிக்கு வீட்டுக்கிட்ட வந்தான்? ஹலோ ஏங்க நீங்க வீட்டுக்கிட்ட வந்தீங்கன்னு கேட்க அதுக்கு அவரு நான் வரலமா அப்படின்னு பேச ஆரம்பிக்க ஒரு கட்டத்தில் அவரு எனக்கு கூட உன்னை போலவே ஒரு பொண்ணு இருந்தா, ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவ தன்னைத்தானே கழுத்தறுத்துக்கிட்டு இறந்து போயிட்டா. உன்னை பார்க்கும்போது எனக்கு அவளை பார்க்குற போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அவங்க அண்ணன் தன்னுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்றதுக்காக ஒரு டாக்டரை கூட்டிட்டு வரான். வந்த டாக்டரும் கரெக்டு தான், அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அவன் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போலாமான்னு கேட்குறான். இதை கேட்ட டாக்டர் இல்லப்பா அவரை கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா இந்த கண்டிஷன்ல அவரை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கட்டாயம் அவர் இறந்து போயிடுவாரு, அதுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு போக இவனை அந்த செவிலியர் லேடி பார்த்துட்டு நீங்க வருத்தப்படாதீங்க, இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, உங்களுக்கு வேற கடவுள் நம்பிக்கையே கிடையாதா, அதால தான் இது போல நடக்குது, இதுக்கப்புறம் அது போல நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு அவனுக்கு தைரியம் சொல்ல இன்னொரு பக்கம் ஒரு ஆடை காட்டுறாங்க. அது ஒரு கால் துண்டிக்கப்பட்டு உடல்ல காயங்களோட ஓடி வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த அவன் என்னாச்சுன்னு அதுகிட்ட ஓடி போறான். அது மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள போன ஆடுகள் எல்லாமே ரொம்ப கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்கு. இதை பார்த்த இவங்க இது கட்டாயம் ஒரு ஓனாய் பண்ணிருக்காது,
வேற ஏதோ பயங்கரமான சக்தி தான் இதை பண்ணிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இறந்து போன ஆடுகளை நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க. மறுபடியும் வந்து 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் அவ இன்னும் எத்தனை ஆடுகள் இருக்குன்னு கேட்கிறா. அதுக்கு அவன் 4 5 இருக்குன்னு சொல்ல அங்கிருந்து போய் அதுங்களை பாதுகாப்பா பூட்டி வைக்கிறாங்க. மறுபடியும் வெளியே வரலான்னு பார்க்கும்போது அங்க யாரும் இருக்காங்க தெரிஞ்சுக்கிறான். உடனே பயந்து கையில ஒரு கத்தி எடுத்துக்க தூரத்துல பார்த்தா இவங்க அம்மா இவனை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவனும் இது உண்மை கிடையாது, கனவுதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் பின்னாடி வந்து நிக்க இவன் பயந்து கீழே விழுந்துட்டான். அது மட்டும் இல்லாம தான் கிட்ட இருக்கக்கூடிய கத்தியால தன் கழுத்தை அறுத்துக்க பார்க்கறான். ஒரு கட்டத்துல கஷ்டப்பட்டு அதை தடுத்து அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டான். இவனை போலவே இவன் தங்கச்சியும் தூங்காம பயந்துகிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் இவன் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும் போது அந்த அறைக்குள்ள என்னமோ வந்துகிட்டு இருக்கு. நேரா வந்தது அவங்க அப்பா மேல ஏறி நின்றுகிட்டு இருக்கு. இவளுக்கும் தூக்கம் கலைஞ்சி அதை உணர ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல கஷ்டப்பட்டு திரும்பினா அங்க அவங்க அப்பாவை காணோம். அவரு அங்க மேல தொங்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்து இவ பயந்துகிட்டு இருக்க இவளை பார்த்து இங்கிருந்து ஓடி போடின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அவ தூக்கம் கலைஞ்சி எழுந்துக்கிறா. ஒருவேளை வந்தது கனவா இருக்கும்னு நினைச்சா கிடையாது. ஏன்னா அவங்க அப்பாவுடைய கழுத்துல தழும்புகள் இருக்கு. மறுநாள் எந்திரிச்சு வரும்போது தன்னுடைய அண்ணனை காணும் தெரிஞ்சுக்கிறா. அதே சமயம் வீட்டுக்கு வெளியே வந்து யாரோ கதவை தட்ட இவ யாருன்னு பார்த்தா வந்தது அந்த ஃபாதருடைய பேத்தி. அவளும் எப்படி இருக்கீங்க, உங்க அப்பாவுடைய உடல் பரவாயில்லையான்னு கேட்கிறா. அதுக்கு இவ அதை விடுமா எதுக்கு வந்தான்னு கேட்கும்போது நீங்க என்னுடைய தாத்தாக்கு கால் பண்ணியிருக்கீங்க, ஆனா அவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு, அதை சொல்லத்தான் நேரில் வந்திருக்கேன்னு சொல்ல இவளுக்கு அதை கேட்கும்போது உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. வந்த பொண்ணும் அவரு அழுதுகிட்டு இருக்காரு. அதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இவ ஓடி போய் தன்னுடைய அப்பாவை பார்க்குறா. மறுபடியும் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணை காணும். ஆனா அவ அங்கதான் நின்றுக்கிட்டு இருக்கா. அவ இவளை பார்த்துட்டு தனியா இருக்கணும், எல்லாருமே தனியா இருக்கணும், குறிப்பா நீ தனியா இருக்கணும்னு சொல்ல இதை கேட்ட அவ ரொம்பவே பயந்து போறா. அது நடந்து கொஞ்ச நேரத்திலேயே செவிலியர் லேடி வீட்டுக்கு வரா. வந்தவ மெழுகுபத்தி ஏற்றி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க இவ தன்னுடைய அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அதுக்கு அவன் என்னால் இதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாது, அதனால நான் என்னுடைய குடும்பத்தை தேடி மறுபடியும் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளும் அதை கேட்டு பயங்கரமா கோவப்படுறா. அந்த நேரம் உள்ள அந்த லேடி கத்திக்கிட்டு இருக்க இவ என்னாச்சுன்னு ஓடி போய் பார்க்கும்போது அவ தான் வச்சிருக்கக்கூடிய குச்சியால தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு இருக்கா. இவளும் அதை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறா. அதுக்கு அவ கிளம்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடி வந்து அவளை பலமா தாக்குறா. அடுத்து கடவுளின் பெயரால சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னுடைய 2 கண்ணுலையும் அந்த குச்சியால குத்திக்கிறா. பிறகு அதே இடத்துல இறந்து போக இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன அவங்க அண்ணன் அங்க எதையோ பார்த்துட்டு அதிர்ந்து போறான். அது என்னன்னா இவனுடைய மனைவியும் 2 மகள்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிருக்காங்க. அதை அவன் பார்த்துட்டு அழுதுகிட்டே இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன், நானும் உங்க கூடவே வந்துடுறான்னு தாங்கிட்ட இருக்கக்கூடிய கத்தியால தன்னுடைய கழுத்தை கரகரன்னு அறுத்துக்கிறான். அதன் பிறகு பார்த்தா அங்க யாருமே இல்லை. உடனே அவன் என்னடா அது யாரையும் காணோம், ஆத்தாடி அவசரப்பட்டுட்டோம்னு நினைச்சுக்கிட்டே செத்து போக அதுக்கப்புறமா தான் அவன் மனைவியும் 2 பசங்களும் வீட்டுக்கே வராங்க. மறுபடியும் இவ கண்ணு முழிக்கும் போது கிட்டத்தட்ட நைட் ஆயிடுச்சு. அவளும் தன்னுடைய அப்பா பார்த்துட்டு அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை விட்டு போக போறேன் அப்படின்னு தவழ்ந்துக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே வந்து விழ அந்த நேரம் அவரு கரெக்டா இரும்பிக்கிட்டு இருக்காரு. உடனே அவ வேற வழி இல்லாம அவரை தேடி வீட்டுக்குள்ள போறா. அதே சமயம் வீட்டுக்குள்ள யாரோ வந்தா போல இருக்கு. இவளும் அதை பார்த்துட்டு யாரு ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் எரிஞ்சுக்கிட்ட அந்த மெழுகுவத்தி அணைஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாம இவங்க அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமா இறந்தே போயிட்டாரு. அதால அவ அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அழுதுகிட்டு இருக்க பின்னாடி ஏதோ ஒன்று வந்து அவளையும் கொல்லுது. அவங்க அம்மா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சாத்தான்கிட்ட வேண்டிக்கிட்ட சாபம் பழிச்சு 4 பேரும் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ ஒன்னா போயிட்டாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா பெத்தவங்களை கூட இருக்கும் போதே நல்லா கவனிச்சுக்கணும், இல்லாட்டி இது போல சாபம் கொடுத்துடுவாங்க. இதையும் நான் சொல்லலை, இந்த படத்துல சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.